ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். செங்கல்பட்டு ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மோந்தா புயல் பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியை வரைக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல மாவட்டங்களில் நேற்று முதலே விட்டு விட்டு மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை பெய்வதாக தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகபட்ச மழையானது மாமல்லபுரத்தில் பதிவாகியிருக்கிறது. 35 மில்லிமீட்டர் மழையானது மாமல்லபுரத்தில் பதிவாகியிருக்கிறது. அதே போல திருக்கழுக்குன்றத்தில் 24 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கேளம்பாக்கத்தில் 21 மில்லிமீட்டர் மழையானது இந்த காலை 6 மணி வரை பதிவாகியிருக்கிறது. தாம்பரத்தில் 19.80 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையை பெய்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சினேகா தெரிவித்திருக்கிறார். இதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம், அதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலும் வழக்கமாக பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என்ற அறிவிப்பை மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என்ற அறிவிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.